ட்ரேடிங்ல நீங்க பண்ற ஒரு பெரிய தப்ப தவிர்க்க ஒரு முக்கியமான சிக்னல் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் விலை ஏறுது, அத பார்த்து நீங்களும் வாங்கலான்னு முடிவு பண்றீங்க இல்லையா? ஆனா நீங்க வாங்கின அடுத்த நிமிஷமே விலை டமால்னு விழுது. என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்க. உண்மை என்னன்னா, பிரைஸ் சார்ட் மட்டும் முழு கதையும் சொல்லாது. நீங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த மிஸ்ஸிங் பீஸ் தான் வால்யூம். அதுதான் மார்க்கெட்டோட சீக்ரெட் ஃபியூவன். அப்போ வால்யூம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டாக்ல எவ்ளோ பேர் ஆக்டிவா வாங்கி விக்கிறாங்கங்கிறது தான். இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு கார் பெட்ரோல் உதாரணத்தை எடுத்துக்கலாம் வாங்க. இங்க காரோட மூவ்மெண்ட் தான் பிரைஸ். அப்போ வால்யூம் அதுதான் அந்த காரை ஓட வைக்கிற பெட்ரோல். பெட்ரோல் இல்லாம கார் எங்க போகும்? சோ பிரைஸையும் வால்யூமையும் சேர்த்து பார்த்தா 3 முக்கியமான சிக்னல்ஸ் நம்மால கண்டுபிடிக்க முடியும். மொத சிக்னல், பிரைஸும் ஏறுது, வால்யூமும் அதிகமாகுது. அப்போ கார்ல பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு. இதுதான் உண்மையான மூவ். நிறைய பேர் ஆர்வமா வாங்குறாங்க, ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, ஒருவேளை பிரைஸ் மட்டும் ஏறி வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்தா? ஜாக்கிரதை, இது ஒரு ட்ராப். பெட்ரோல் இல்லாத கார் மாதிரி. இது ஒரு போலி ஏற்றம், சீக்கிரம் சரியும். 3வது சிக்னல், விலை சரியுது ஆனா வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது நீங்க கவனிக்கணும். இதுக்கு அர்த்தம் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பங்குகளை விக்கிறாங்க. தள்ளி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சிம்பிளா சொல்லணும்னா பிரைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லும், ஆனா வால்யூம் தான் அது உண்மையான சொல்லும். சோ இனிமே இந்த கார் பெட்ரோல் ரூலை வச்சு ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணுங்க. ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. ஆனா கோல்டன் கிராஸ் பத்தி தெரியுமா?